ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் 2023 துபாய் போயிருந்தேங்க. பெங்களூரில் இருந்துங்க. நான் ட்ராவல் பண்ண ஃப்ளைட் எமிரேட்ஸ் A380. இந்த வீடியோவில் நான் ட்ராவல் பண்ண என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் நினைக்கலாம், எப்போயோ போனது இப்போ என்ன அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கே தெரியும், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். என்னுடைய அக்கௌண்ட் டெர்மினேட் பண்ணியிருந்தாங்க யூடியூப். அவங்க எதனாலன்னு தெரியல, காப்பிரைட் இஷ்யூஸு அப்படின்னு எதுவும் சொல்லலை. அவங்க சொன்னது ரீசன் என்னன்னா, நீங்கள் ரிப்பீட்டடாக போட்டிருக்கீங்க வீடியோஸ், அந்த மாதிரி நான் எதுவும் அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் திருப்பி மெயில் பண்ணதுக்கு அது இத்தனை வருஷம் ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணி இப்போ தான் அவங்க திருப்பியும் என்னுடைய வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தாங்க ஒரு 10 days என்னமோ ஆச்சு என்னுடைய அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நான் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. நான் என்னுடைய வீடியோஸை இந்த அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அது அக்கௌண்ட் டெர்மினேட் ஆனதுக்கப்புறம் நான் அதே பேரில் லைஃப் வித் நேச்சர் அப்படிங்கிற பேரில் இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் அந்த சேனலில் என்னுடைய இந்த வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தேங்க. இப்போது இந்த அக்கௌண்ட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணதால் இதில் எல்லாம் நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றின கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஏர்க்ராஃப்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியுங்க. உலகத்திலே பெரிய பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்டு இந்த A380. அதுலேயும் எமிரேட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலுங்க. இதை கிங் ஆஃப் த ஸ்கைஸ் அப்படின்னு கூட இதுக்கு பட்ட பேர் இருக்குது. எஸ்பெஷலி இந்த எமிரேட்ஸ் A380க்கு. இங்கே இந்த ஏர்க்ராஃப்ட் சென்னையிலேருந்து ஆப்ரேட் ஆகிறதில்ல, மீனம்பாக்கத்துலேருந்து கிடையாது. இந்தியாவில் வெறும் 2 இடத்துல மட்டும்தான், மும்பையில் அப்புறம் பெங்களூர். ஓகேங்க, பெங்களூர் ஏர்போர்ட்டை பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஏர்போர்ட், பெங்களூர் டெர்மினல் 2. பெங்களூர் ஏர்போர்ட் டெர்மினல் 2 ரினோவேட் பண்ணியிருக்காங்கங்க. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னா, லைட்ஸ் எல்லாம் இங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேலஸ் மாதிரி இருக்குது, ஜொலிக்குது அப்படியே. இங்கே இந்த பெங்களூர் ஏர்போர்ட் டெர்மினல் 2 ரேங்க் பார்த்திங்கன்னா 5 star ரேங்க்கில் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. கிளென்லினஸ் ஆகட்டும், கஸ்டமர் சர்வீஸ் ஆகட்டும், இமிக்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், எல்லாமே டாப்புங்க பெங்களூரில். ஹேங்கிங் லேம்ப்ஸ் பார்த்திங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. என்னுடைய ஃப்ளைட் எமிரேட்ஸ் A380ங்க. அன்னைக்குன்னா நெக்ஸ்ட் டே எர்லி மார்னிங் 4:30க்கு. ஸோ அந்த 4:30 எர்லி மார்னிங்கிறதுனால எனக்கு 12:30 1 o'clock எல்லாம் எனக்கு இமிக்ரேஷன் செக். எங்கள் வீட்டுக்கும் ஏர்போர்ட்டுக்கும் ரொம்ப தூரங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் எர்லியராகவே கிளம்பி வந்துட்டேன். எங்கள் எல்டர் சன் என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். உள்ளே நான் யாரும் அலௌட் இல்லை இல்லைங்களா, அதனால். இப்போ இமிக்ரேஷனுக்குள்ளே போகிறேன் நான். இமிக்ரேஷன் செக் இருந்தது. ஸோ அந்த செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பேகேஜ் எல்லாம் லக்கேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட எல்லாம் முடிச்சுட்டு, அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் என்னன்னா, என் சன்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவரு திரும்பி போனோம் இல்லைங்களா வீட்டுக்கு, அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் பரவாயில்ல, நீ சீக்கிரமாகவே ட்ராப் பண்ணிட்டு சீக்கிரம் கிளம்பிடு அப்படின்னு. ஸோ நான் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு கேட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ ஆன் த வே டு கேட் இந்த மாதிரி கார்டனிங் பண்ணியிருந்தாங்க. உள்ளே கேக்டஸ்லாம் வச்சுருந்தாங்க நிறைய. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா கேக்டஸ்லாம். ஸோ அதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்ருந்தேன். பிகாஸ் நிறைய டைம் இருந்தது எனக்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேரல் கேக்டஸ், எக்கினாப்சிஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. நல்லா அதுக்கு சாண்டெல்லாம் போட்டு ஒரு டெசர்ட் லுக் கொடுத்துருந்தாங்க. அழகாக இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா, ரொம்ப அழகாக இருக்குங்க ஏர்போர்ட்டு, செம்மையாக இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக தாங்க இருக்கும். நீங்கள் லெங்க்த்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அப்படியே நீங்கள் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஏர்போர்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குங்கிறத காட்டணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால தான் லெங்க்த்தியாக போச்சு. நான் ஒண்டியாக தான் வந்திருந்தேங்க. இன்றைக்கி ஒண்டியாக தான் ட்ராவல் பண்ணேன். எங்கள் துபாயில் எங்கள் சிஸ்டருடைய டாட்டர் அண்ட் சன்-இன்லா அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போகிறதா பிளான்னு. எங்கள் சிஸ்டரும் பிரதர்-இன்லா எல்லாம் ஏற்கனவே அவங்க போயிட்டாங்க, அங்கே இருந்தாங்க. அவங்க இருக்கிறது கும்பகோணம்ங்க. ஸோ அவங்க சென்னையிலேருந்து துபாய் போனாங்க. நான் பெங்களூருங்கிறதுனால பெங்களூர்லேருந்து துபாய் போனேன்.
ஏர்ஃபேரை பற்றி சொல்லணுன்னாங்க, நான் வந்து 2023ல் போனப்போ எனக்கு வந்து இருந்தது எவ்வளோ ஆச்சுன்னா 17,700 சம்திங் ஆச்சு. அது கூட ஆஃபரில் இருந்தப்போ டக்குன்னு எங்கள் சன் புக் பண்ணிட்டார். இப்போ எவ்வளோ இருக்குமோ தெரியாது. நீங்கள் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதோடது அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது எக்கானமி தாங்க. என்னோடது எக்கானமி சீட் தான் நான் இங்கே புக் பண்ணியிருந்தது. ஏர்ஃபேர் வந்துங்க A380க்கும் போயிங் 777க்கும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. ரெண்டுமே சேம் ஃபேர் தான். நான் வரைச்ச எமிரேட்ஸ் போயிங் 777ல் தான் வந்தேன். அதனுடைய ஃபேரும் இதே தான். இது பாருங்கள், கேட் கிட்டே போய் நான் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அங்கே பார்த்தீங்களா எல்லாமே பேம்பூ ஸ்டிக்ஸில் டூம்ஸ், அதெல்லாமே பேம்பூ ஸ்டிக்ஸில் பண்ணியிருக்கிறதுங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப நேரம் வெயிட்டுக்கு அப்புறமா ஃப்ளைட் வந்ததுங்க. ஆக்சுவலி அன்றைக்கி லேட்டாக தாங்க ஃப்ளைட் வந்தது. லேட்டாக தான் டிபார்ட் ஆச்சு. டிபார்ச்சர் டைம் 4:30, பட் 5 மணிக்கு தாங்க டிபார்ட் ஆச்சு. நான் சனிக்கிழமை சாட்டர்டே நைட்டு வந்து அவ்வளோ நேரம் காத்துட்ருந்து நைட்டு ஒரு 11:45 அப்படி வந்தேன் ஏர்போர்ட்டுக்கு. தூக்கமே இல்லாமல் அவ்வளோ நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் 5 o'clock வந்தது ஃப்ளைட்டு. ஆக்சுவலி இவ்வளோ பெரிய ஃப்ளைட்டில் நான் அதாங்க ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணது. அமேசிங் ஏர்க்ராஃப்ட்டுங்க உண்மையிலேயே. இவ்வளோ மேசிவான ஒயிட் பாடிடு, பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. உண்மையை சொல்லணுன்னா கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருந்தது. போர்டிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. பட் என்னன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அன்றைக்கி விண்டோ சீட் கிடைக்கல. நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு கூட கிடைக்கல. காரணம் என்னென்னா வீக்கெண்ட் இல்லைங்களா, சாட்டர்டே சண்டேங்கிறதுனால ஃபுல்லி ஆக்குப்பைடு. உள்ள சீட் கன்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னாங்க 3x4x3 அந்த மாதிரி ஒரு கன்ஃபிகரேஷனில் சீட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி இருந்தது. அது எர்லி மார்னிங் இல்லைங்களா, டார்க்காக இருந்தது. ஸோ விண்டோ சீட் கிடைச்சாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று என்னென்னா அந்த கிளாஸ்லேருந்து வெளியே எதுவும் அவ்வளோ கிளியராக தெரியல. ஒரு ஃபாகியாக இருந்தது அந்த கிளாஸ் மேலெல்லாம். கொஞ்சம் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்டையாவது நான் மொபைல் கொடுத்து ஷூட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். அங்கே பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயம் என்னென்னா கரெக்டாக அந்த விங்ஸ் கிட்டே எங்கள் சீட் இருந்தது. ஸோ அதுவும் எனக்கு கிளியராக வெளியே இருந்து எதுவும் ஷூட் பண்ண முடியல. ஒன்று எனக்கு எமிரேட்ஸில் பிடிக்காதது என்னென்னா அந்த லெக் ஸ்பேஸ் இருக்குது தெரியுங்களா, அதுதான் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் ஆனேன். நிறைய பேர் இது யாரும் சொன்னதில்லை, பட் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. நான் இண்டிகோவில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும் இல்லைங்களா, ஈஸியாக நம்ம எக்ஸிட் ஆகலாம் வெளியே. மிடில் சீட்டில் உட்காந்துருந்தா இல்லை விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தா கூட ஈஸியாக எக்ஸிட் ஆகலாம் வெளியே. ஸோ இது வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. நான் அப்படி தான் ஃபீல் ஆனேன். அதை தவிர வேறு எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. நாமங்க இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டே டேக் ஆஃப், லேண்டிங், டச் டவுன் ஆகுறது எல்லாமே உள்ளே உட்காந்துட்டே பார்க்கலாம். அந்த வசதி இருக்குது இதில். நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் ஃப்ளைட்டை பார்க்கலாம். எப்படி பறக்கிறது, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, சைட் வியூ எல்லாமே பார்க்கலாம். ஹானஸ்ட்லி இங்கே டேக் ஆஃப் ஆனதே தெரியல. நான் என்ன ஆகுதோ இன்னும் அது விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தாலும் தெரியும் எனக்கு. மிடில் சீட்டில் உட்காந்துறதுனால எனக்கு எப்போ டேக் ஆஃப் ஆச்சுங்கிறது கூட தெரியல. உள்ளே வந்து ஒரு நாய்ஸியாலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை. சும்மா கொய்யன்னு ஒரு சவுண்டு. பிகினிங்கில் கொஞ்சம் அப்படி காது குடையுது. மற்றபடி வேறு எந்த வித சவுண்டும் உள்ளே கேட்கல. அப்புறங்க ஃபுட்டு விஷயத்துக்கு வந்தால் எமிரேட்ஸில் ஃபுட்டு மட்டும் மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன கொடுத்துருக்காங்க காட்டுறேன் பாருங்கள். எக் ஆம்லெட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஃப்ளஃபியாக
ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் கட்லெட் கொடுத்தாங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அந்த கட்லெட்டுக்கு ஒரு கிரேவி கொடுத்துருந்தாங்கங்க, அது இன்னும் நல்லா இருந்தது. அதுக்கு எல்லாமே நல்லா இருந்ததுங்க, எக்ஸப்ட் ஒரு ஐட்டம். அது என்னன்னு காமிக்கிறேன் இருங்க. சில கட்லரிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஒரு சீட்டுக்கு ஒரு பிளாங்கெட் கொடுக்குறாங்க, இயர்ஃபோன்ஸ் கொடுக்குறாங்க, யூஎஸ்பி இருக்குது, வைஃபை இருக்குது, நம்ம பிக்சர்ஸ் பார்க்கலாம், மூவிஸ் என்ன மூவிஸ் வேணுனாலும் பார்க்கலாம், நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். காஃபி தாங்க பயங்கர கசப்பு. அப்பா, அந்த டிகாக்ஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது அவ்வளோ ஸ்ட்ராங், பயங்கர ஸ்ட்ராங். எப்படி தான் குடிக்கிறாங்களோ தெரியல. அதுக்கு வந்து அந்த பால், அது பாருங்கள், அந்த மில்க்கு கொடுத்துருக்காங்க, அது எந்த மூளைக்கு அது ஊற்றுனா கூட அந்த கசப்புத்தன்மை போகலை, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அதுக்கு 1/2 லிட்டர் மில்க் ஊற்றினா கூட அந்த ஸ்டெபிளைஸ் பண்ண முடியாது. அங்கே பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த யோகர்ட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள், கேசரி பாத் மாதிரி. அது தாங்க பயங்கரம். என்னால் சாப்பிடவே முடியல. அது என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கேசரி பாத் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டேன், எதுவுமே சாப்பிடல. அதெல்லாம் யோகர்ட்டு, அந்த கேசரி பாத், அதெல்லாம் எதுவுமே சாப்பிடல. மற்றதெல்லாம் நல்லா இருந்தது. மொத்தத்தில் 90 மார்க்ஸ் கொடுக்கலாம் ஃபுட்டுக்கு. இதை பார்த்திங்களா, விங்ஸ் கிட்ட நாங்கள் உட்காண்ட்ருக்கோம், ஒன்றுமே தெரியல. அவ்வளோதாங்க. ஒரு நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:28க்கு ரீச் ஆனோம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, உள்ள ஃப்ளைட்டுக்குள்ளே எந்த சவுண்டும் எந்த நாய்ஸும் கேட்கல. கொஞ்சம் பிகினிங்கில் மட்டும் கொஞ்சம் கொயின்னு கொஞ்சம் காது குடஞ்சிது. அதை தவிர வேறு மாதிரி எந்த சவுண்டு, பெரிய ஏர்க்ராஃப்ட்டுங்கிறதுனால பயங்கரமாக சவுண்டு இருக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு சைரன் சவுண்டு வந்தது லேண்டிங் அப்போ. டச் டவுன் பண்ணும்போது அந்த எக்ஸாஸ்ட் ஆகும் தெரியுங்களா, ஏரு, அந்த இன்ஜின்ஸில் அப்போ மட்டும் ஒரு சைரன் சவுண்டு வருது. எஸ்பெஷலி A380 மட்டும்தான் அதை நான் அப்சர்வ் பண்ணது. அது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு அது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி அது தவிர வேறு எந்த ஒரு சவுண்டும் இல்லை. டேக் ஆஃப்லேயும் பெரிய ஏர்க்ராஃப்ட்டுங்கிறதுனால ஒரு பெரிய சவுண்டு இருக்கும். டேக் ஆஃப், லேண்டிங் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத் டேக் ஆஃபு, ரொம்ப ஸ்மூத் டச் டவுனு, லேண்டிங் எல்லாம் கூட ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, ஒன்றுமே தெரியல. அவ்வளோதாங்க, ரீச் ஆயாச்சு. துபாய் ஏர்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபவுண்டன் எல்லாம் கட்டி ரொம்ப அழகாக இருக்குது ஏர்போர்ட். ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க, இன்டர்நேஷ்னல் ஹப் இல்லைங்களா, ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டு, நல்லா இருக்குது. எங்கள் சிஸ்டருடைய சன்னின்ல வந்திருந்தார் என்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அவள் தான் கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு போயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸுங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.